இன்றைய சிந்தனைக்காக வந்தால் தனக்கென வாழாமல். இது ஒரு அருமையான சிந்தனை, ஒரு கதையை நோக்கி போகுது. மனிதன் தனக்காக வாழாமல், தன் நலனுக்காக வாழாமல், தன் குடும்பம் என்ற குறுகிய வட்டத்துக்குள் வாழாமல், மற்றவர்களுக்காக, மற்றவர்களின் நலனுக்காக, நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழும் மாண்பே மகத்தான வாழ்க்கை. இது ஒரு அழகான கதையோடு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அதிசய பழம் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்டா நாள் கணக்கில் அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சூஃபி அப்படின்ற ஞானியோட தகவலுக்கு போகுது. அவரோட நாலேஜ்க்கு வருது. உடனே அவர் நினைக்கிறார், சரி இந்த மாதிரி ஒரு பழத்தை நம்ம வாங்கிட்டு நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பேரோட பசியை நம்ம ஆற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி அது எந்த கிராமத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி விசாரித்து போகிறார். விசாரித்து போகும்போது அவர் விசாரிச்சுக்கு போகிற இடத்துலலாம் கேட்குறாரு. அவர் எதிர்பார்த்த தகவல் அவருக்கு கிடைக்கல. இவரை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் எதை தேடுறீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு அதிசய பழம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தேடி தான் நான் வந்தேன். அதை நான் என்னோடய ஊரில் கொண்டு போய் விதைச்சி வச்சேன்னா நிறைய பேரோட பசி ஆகும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அந்த கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நபர் வேகமாக ஓடி போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு பழத்தோட கையில் வர்றாப்புல. அப்போ அந்த ஞானி கேட்குறாப்புல, நிறைய பழங்கள் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரே ஒரு பழம் மட்டும் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே நீங்கள் சொல்கிறது சரிதான்யா, ஆனால் மக்கள் பொது நலம் மறந்து விட்டாங்க. அதிக பழங்கள் கிடைச்ச உடனே எல்லாவற்றையும் நாமே அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநலம் மக்களிடம் மிகுந்து காணப்பட்டு வருகிறது. இது இயல்பு தானே. ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயத்தை அப்படி கொண்டு போய் பதுக்குறாங்க. தன்னோட வீடு, தன்னோட இது அப்படின்ற குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டும் சிந்திக்கிறனால இந்த மாதிரி பதுக்க வேண்டிய நிலை. பழங்களை வீடுகளில் பதுக்கி வைக்கிறதோடு இல்லாமல் அதை விதைகளை கூட என்ன பண்ணுறாங்கன்னா ரகசியமாக விதைக்கிறார்கள். என் நம்பி எங்கள் வீட்டில் இருக்கிற பழம் எங்கள் பசியை போக்குறத விட உங்ககிட்ட இருந்தால் ஒரு ஊரே பயன்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சூஃபியானி அவரை மனசார வாழ்த்தி தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒரு எண்ணம் போற்றுதலுக்குரியது என்று கூறுகிறார். அறிவுடன் சிந்தித்து தைரியம் வெளிப்பட தர்ம சிந்தனையுடன் சேவை மனப்பான்மையுடன் ஈகை குணத்துடன் ஒருவன் வாழும்போது உயர்வு தானாக அவனை தேடி வருகிறது. அதிலும் இத்தனை குணநலங்களுடன் இதை செய்யும் கூடும் பொழுதே அவன் உயர்வு உலகத்தவர் முன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. தனக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கிது, அது எல்லாருக்கும் போய் சேரணும். ஞான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம் சொல்லுவாங்க இல்லையா. இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம், உள்ளத்தனையது உயர்வு. இது ஒரு அருமையான சிந்தனை. தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்கும் பயன்பெறும்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதிவு இது இன்றைய சிந்தனைக்காக. நன்றி.